ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஏஐ வீடியோஸை வித் கேரக்டர் கன்சிஸ்டன்சியோட இப்போ நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்லேயே வந்து எப்படி நம்ம எளிமையாக மற்றும் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கிரியேட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன், அதை பாருங்க. நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாராவது பசியோட இருக்க கூடாது. அப்படி இருந்தா என் மனசு வருத்தப்படும். நம்ம வீட்ல அதிகமான சாப்பாடு இல்லையே. கவலைப்படாதே, மக்களின் பசியை போக்கினால் கடவுள் நம்ம காப்பாத்துவார். இதுதான் நம்ம வீட்ல இருந்த கடைசி உணவு. பரவாயில்ல, இது யாரோட உயிரையாவது காப்பாத்தும் மீனா. கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா? உள்ள வாங்கம்மா, இது உங்க வீடு. நீ சாப்பிட மாட்டியா? நாங்க வயிறு முழுக்க சாப்பிட்டோம் அம்மா, நீங்க சாப்பிடுங்க. மகனே, உன்னை சோதிப்பதற்காகவே வந்தே. இதற்கு பெயர் அக்ஷய பாத்திரம். இதன் மூலம் நீ அனைவரின் பசியையும் ஆற்ற முடியும். இந்த பாத்திரம் பசியுள்ளவர்களுக்கு எப்போதும் நிறைந்து கொண்டே இருக்கும். இது தெய்வ அருள், இது அன்னதானத்தின் சக்தி. சரிங்க, இப்போ இந்த சாம்பிள் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி வீடியோவை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டெப் 1, அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதான் வந்து மாஸ்டர் ப்ராம்ப்ட், வேறு எந்த ஒரு ப்ராம்ப்ட்டும் இல்லை, ரொம்ப எளிமையான ப்ராம்ப்ட். சரிங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்புட் ஐடியான்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் டைட்டில் மட்டும் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு பக்கம் பார்த்துருப்பீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏழை விவசாயி மற்றும் வர்ண பகவான் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து நிலக்கொள்ளையர்கள் மற்றும் பூமாதேவி தாய் அப்படின்னு கொடுக்கலாம். சும்மா வந்து உங்களுக்கு ஒரு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து அதுவே டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு டிட்டோ எல்லா ஸ்டோரியுமே உங்களுக்கு வித் டைலாக் கூட கொடுத்துரும். சரிங்களா, ஜஸ்ட் உங்களோட வேலை டைட்டில் மட்டும் உங்களோட ஐடியா எப்படி கொடுக்குறது மட்டும்தான். ஸோ வந்து இதை நான் ஃபுல்லாக அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை இங்கே செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் வந்து சேட் ஜிபிடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சேட் ஜிபிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரி வந்து அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு டைட்டில் மட்டும் இந்த சாம்பிள் வீடியோவில் பார்த்தீங்கல்ல அந்த ஸ்டோரி தான் அது, அன்னதானம் செய்த ஒருவனுக்கு கிடைத்த தெய்வ வரம். இந்த மாதிரி ஒரு டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. எனக்கு கேரக்டர் வந்து கன்சிஸ்டன்சியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ராம்ப்ட் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டரோட கன்சிஸ்டன்சிக்கான ப்ராம்ப்ட்டுமே உள்ள அதுவே கொடுத்துரும். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், மெயின் கேரக்டர் அருளன்னு சொல்லி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒய்ஃபு மீனான்னு சொல்லி வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிராம மக்கள். இது வந்து நான் தேவையில்லை. சரிங்களா, இது வந்து கிராம மக்களில் வந்து கன்சிஸ்டன்சி தேவையில்லை, எல்லாருமே ஜஸ்ட் காமன் தான், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டிவைன் கேரக்டர் அன்னபூர்ணி அம்மன் சொல்லி வந்திருக்கு பாருங்கள். இந்த 3 தான் நம்மளுக்கு தேவை. அதாவது வந்து இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அதுக்கப்புறம் இந்த அன்னபூர்ணி அம்மன், இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்தம் 10 சீன் வந்திருக்குது. சீன் 1ல் நரேஷன் வந்துருச்சு, அதுக்கப்புறம் டைலாக் எல்லாம் அதே கொடுத்துருச்சு பாருங்கள். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு 10 சீன் இருக்கும். ஃபைனல் மாரலுமே நம்மளுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். சரி, இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். அதாவது இப்போ சீன் பை சீன் வந்து நம்மளுக்கு இமேஜ் ப்ராம்ப்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எனக்கு கேட்டிருக்க பாருங்கள், நோ ஐ நீட் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் ஆல் தி ஸ்டோரி நான் கேட்டிருக்கேன். நம்மளுக்கு இந்த கதைக்கு தேவையான 10 சீனுக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஆனால் இது அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கேரக்டர் கன்சிஸ்டன்சி வராது. அதனால் இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரி நம்ம அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருந்தே வந்து கீழே வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்சி அதுவே கொடுத்துருச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஹஸ்பண்டோட நேம் வந்துருச்சு அருளன்னு சொல்லி, அவரோட கேரக்டர் இமேஜுக்கான ப்ராம்ப்ட் இது கன்சிஸ்டன்சி ப்ராம்ப்ட்டு. அதுக்கப்புறம் ஒய்ஃபு மீனான்னு சொல்லி அவங்களோட கேரக்டர் ப்ராம்ப்ட்டு. அதுக்கப்புறம் டிவைன் கேரக்டர் அன்னபூர்ணி அம்மனோட ப்ராம்ப்ட். இந்த 3 தான் நம்மளுக்கு தேவை. இங்கே பாருங்கள், கிராம மக்களுக்குன்னு சொல்லி அதுக்குமே ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு, அது நம்மளுக்கு தேவையில்லை. கிராம மக்கள் வந்து கன்சிஸ்டன்சி வந்து இதில் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஆக மொத்தம் தேவையானது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் இந்த டிவைன் கேரக்டர். ஸோ வந்து இந்த அருளன் இருக்காங்க பாருங்கள், இது அப்படியே வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்களோட க்ரோம் ஓப்பன் பண்ணி மொபைலில் கூகுள் விஸ்க்கு வந்து லாகின் பண்ணிக்கங்க. உங்களோட மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணினதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ரேஷியோ செக் பண்ணிக்கோங்க, ஷார்ட்ஸில் தான் இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து இதை நம்ம அப்படியே என்டர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ரன் கொடுத்துட்றேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்டோட கேரக்டர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா இங்கே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒய்ஃபோட கேரக்டரோட இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம்.
ஜஸ்ட் இங்கே பாருங்கள் மீனான் இருக்குது. இது அப்படியே வந்து ஜஸ்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து கூகுள் விஸ்க் வரலாம். வந்துட்டு இங்கே பாருங்கள் பழைய ப்ராம்ப்ட் இருக்குது. அது அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துட்டுடலாம். ஏன்னா அவரோட எடிட் பண்ணிட்டோம், ஏன்னா வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், சாரி. இதில் போய்ட்டு மறுபடியும் இங்கே செலக்ட் ஆல் இருக்குது பாருங்கள், கொடுத்திங்கன்னா வந்து மொத்தமாக கிளியர் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒய்ஃபோட இமேஜ் வந்து இதே மாதிரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் வந்து டிவைன் கேரக்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து மிஸ்டேக் வரும். இங்கே பாருங்கள், இதில் நான் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுத்துருக்குது. இதுக்குமே நம்ம கார்ட்டூன் ஸ்டோரிக்கு சம்மந்தமே இல்லை. அதனால் வந்து இங்கே 3D மாடல்னு கொடுத்துருங்க. சரிங்களா? 3D மாடல்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேரக்டர் வந்து இந்த அனிமேஷன் கார்ட்டூன் டைப்பில் வந்துடுவாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக் வந்து நடக்கிறது தான். எல்லாத்துக்குமே வந்து ChatGPT நம்ம கேட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் கிடச்சிட்டாங்க. ஸோ வந்து இந்த இமேஜ் நம்மளுக்கு ஓகேனா இது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டிவைன் கேரக்டர். இப்போ வாங்க அதுவும் பார்த்துடலாம். ஏன்னா வந்து இது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் இது மோனையும் அட்டாச் பண்ணி நீங்கள் இமேஜ் ரெடி பண்ணிகிட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா வீடியோவாக மாற்ற போகிறீங்க. ரொம்பவே சிம்பிள். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இந்த டிவைன் கேரக்டர் வந்து காப்பி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் ChatGPT இந்த விஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த பழைய ப்ராம்ப்டெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த டிவைன் கேரக்டரோட ப்ராம்ப்டை கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாது. இந்த வாய்ஸ் டோனெல்லாம் வந்து அது கொடுத்துருக்குது. இமேஜ் ப்ராம்ப்ட்டுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ப்ரெசன்ட் ஸ்டைலு இதெல்லாம் நம்மளுக்கு எது தேவையில்லை. சரிங்களா? இந்த ஆர்னமெண்ட் இது வரைக்கும் ஓகே. இந்த அன்னம் நிறைந்த பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதுக்கு தேவையில்லை. அதெல்லாம் சீன்லேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட்டு நோட்டுன்னு போட்டு, சரிங்களா, ஐ நீட் வித் ஒயிட் பேக்ரவுண்டு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஒயிட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அண்டு ஃபுல் பாடி. சரிங்களா? இப்படி கொடுத்தது எதுக்குண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தாப்பலையே, நானே வந்து உங்களை மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் இந்த கேலண்டர்லாம் வந்து இமேஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்க, ஜஸ்ட்டு சாமி வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்க மாதிரி, அந்த மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு. சரிங்களா? அது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வேணும். அப்போ தான் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு இது பாருங்கள், இன்னொரு மைன்யூட் ஐடியா சொல்லித்தரேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக வேணும்னு நினச்சிங்களேன், மறுபடியும் அண்டர்னு கொடுத்து ஐ நீட் லிட்டில் க்ளோஸ்அப்னு கொடுக்கலாம். சரிங்களா? இப்படி கொடுக்குறது மூலிமா வந்து இதே இமேஜ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். கேரக்டர் கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் அது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியாஸ் தான். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்குதுன்னா இதை டவுன்லோட் பண்ணிடுறேன். ஸோ ஆக மொத்தம் நம்மளுக்கு 3 மெயின் கேரக்டர் வந்து கிடச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 3 விஷயம் இருக்கும். சப்ஜெக்ட்டு, சீனு, ஸ்டைலுன்னு சொல்லி. இப்போது இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவையில்லை, சீன் ஸ்டைலுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் போய்க்கலாம். சப்ஜெக்டில் போயிட்டிங்கன்னா இப்போ நம்ம 3 இமேஜ் நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதுக்குள்ளே வந்து ஃபெச் பண்ணணும். எப்படின்னா வந்து இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்னு வரும், அதுக்குள்ளே போய்க்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் வந்துட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இதை ஹஸ்பண்டு இவரையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இவங்க ஒய்ஃபு இதையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் டிவைன் கேரக்டர் இவங்களையும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி வந்து ஃபெச் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3மே உள்ளே ஃபெச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3மே உள்ளே ஃபெச் ஆகி கொண்டு வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து இப்படி தான் இருக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் தர்றேன். இந்த டிக் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ இந்த டிக் வந்து கம்பல்சரி இருக்கணும். இந்த 3 கேரக்டருமே உள்ளே கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ChatGPT வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த 3 ப்ராம்ப்டையுமே கொடுத்து இமேஜ் கேரக்டர் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே கொடுத்தோம் பார்த்தீங்களா, நான் ஐ நீட் சீன் பை சீன் இமேஜ் ப்ராம்ப்ட்னு. இப்போ இதை கொடுக்கலாம். நம்மளுக்கு இந்த சீனுக்கு தகுந்த மாதிரியான இமேஜ் வந்து ஒவ்வொன்றா வந்து இந்த கேரக்டர்ஸ் வச்சு கரெக்டாக உருவாக்கிட்டு வரும். இது சீன் 1 காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கூகுள் விஸ்கில் சென்ட் கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சீன் 1 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது 3மே உள்ளே கொண்டு வந்ததுனால இந்த ப்ராம்ப்ட்டுக்கு தகுந்த மாதிரியான என்ன தேவையோ அதுவே வந்து பயன்படுத்தி எடுத்துக்கும். சரிங்களா? இப்போதுக்கு வந்து இந்த கேரக்டர் ஹீரோ மட்டும் தான் தேவை இந்த ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி இந்த கன்சிஸ்டன்சி அதுவே யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இமேஜ் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்படி தான் வந்து 2வது இமேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ 2வது இமேஜ் கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ 2வது இமேஜ் கொடுத்துட்டோம்னா உள்ளே வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபும் உள்ளே வந்துடுவாங்க. இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பழைய ப்ராம்ப்ட் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஏன் வந்து வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக கொஞ்சம் போகுது எப்போவுமே நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் வந்து பிக்னஸ்க்கும் புரியும்.
ஏன்னா வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, இதெல்லாம் கூட நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்போவுமே புரியாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் எப்போவுமே சேனலில் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு. ஸோ வந்து பாருங்கள், இப்போ கேரக்டர் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அந்த ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கிறாங்க. கடைசியில் இந்த ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சேம் கேரக்டர் தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படித்தான் வந்து நீங்கள் எல்லா இமேஜுமே வந்து கேரக்டர் இந்த மாதிரி இந்த 3யுமே உள்ளே வச்சுட்டு சீன் பை சீனாக ரெடி பண்ணிட்டு வரணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து மிச்சிக்கிற எல்லா சீனுக்குமே மொத்தம் 10 சீன் இப்படி தான் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து இப்படி டிக் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் இருக்குது, கொடுத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? ஸோ வந்து இப்போது நம்ம இமேஜ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி தான் பண்ணணும். 10 இமேஜுக்குமே பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ்லேருந்து வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுவும் வந்து ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீன் பை சீன் வந்து கேரக்டர் கன்சிஸ்டன்ஸோட நம்ம எல்லா இமேஜுமே ரெடி பண்ணிட்டோம். 10 இமேஜுமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க தான் வந்து தெய்வம், அதாவது வந்து திடீர்னு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க. ஸோ ஒன் டைம் கேரக்டர், இவங்களை பற்றி கேரக்டர் கன்சிஸ்டன்சி இதில் தேவையில்லை. இது வந்து கதையோடையே வந்துடும். ஸோ இதை பற்றி வரி பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சீன் பை சீனாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது இந்த இமேஜஸ் எல்லாம் எப்படி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறுபடியும் இந்த ChatGPT வந்துக்குங்க. இப்போ இமேஜுக்கு வந்து சீன் பை சீன் ப்ராம்ப்ட் கேட்டிருந்தோம், அது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் கேட்கணும் இதுக்கிட்ட, நவ் ஐ நீட் சீன் பை சீன் வீடியோ ப்ராம்ப்ட் ஃபார் Google VO3 வித் ப்ராப்பர் டைலாக் ஆஸ் பர் த ஸ்டோரி அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சீனுக்கு வந்து எப்படி இமேஜ் ப்ராம்ப்ட் கொடுத்ததோ அதே 10 சீனுக்கு வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு, வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா? இதே வீடியோ ப்ராம்ப்ட் வந்துருச்சு, வித் டைலாக் கூட வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி 10 சீன் ப்ளஸ் டைலாக் இருக்கும். இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ்ஸு இங்கே பாருங்கள். உங்களுக்கு இந்த டைலாக் படித்து பாருங்களேன். இப்போ நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது பசிச்சு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கும் அது நல்லா இல்லை. அதனால் வந்து நீங்கள் இது மட்டும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது பசியோடு இருந்தால் என்னால் வந்து தாங்கிக்க முடியாது, இல்லாட்டி வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ வந்து படித்து பாருங்கள். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கணும் விஷுவல்ஸு, சவுண்ட்ஸு, அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக்கை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் கூட சாப்பாடு இல்லையேன்னு இருக்குது. ஸோ பசியை நிறைச்சா கடவுள் நம்மை காப்பாற்றுவார்னு இருக்குது. இது கொஞ்சம் சரியே இல்லை. அதனால் வந்து இப்போ நம்ம வீட்டில் இருந்தால் கடைசி சாப்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்ட் சொல்கிறான், இல்லை மீனா இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுனா கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைலாக் மட்டும் நீங்கள் ரீநேம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 10 வீடியோ ப்ராம்ப்ட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து எப்படி நம்ம வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த இமேஜஸ் எல்லாம் ப்ளஸ் இந்த வீடியோ ப்ராம்ப்ட் கூட அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள், இதை வந்து சீன் 1 வீடியோ ப்ராம்ப்ட். சரிங்களா? இது அப்படியே வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. இதிலேருந்து அப்படியே செலக்ட் கொடுத்து ஃபுல்லாக அந்த டைலாக் வரைக்குமே, நான் டைலாக் வந்து சேஞ்ச் பண்ணல, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. நான் வந்து ஆல்ரெடி பண்ணிக்கிறேன். சும்மா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இது எப்படி நம்ம ஃப்ரீயாக வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நார்மல் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு நான் முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்டோர் போய் யூடியூப் அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேட்கும், அதை அப்டேட் பண்ணிடுங்க. நியூ ஃபியூச்சர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ தான் சில பேருக்கு இது எனேபிள் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல யூடியூப் போயிட்டு நார்மலாக வந்து ஹோம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ப்ளஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ்னு சொல்லி 3 விஷயம் உங்களுக்கு காமிக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட்ஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே பாருங்கள், உங்களுக்கு அந்த இடத்துல ரைட் சைடு கார்னரில் அந்த ஏஐ மாதிரி தெரியுதுங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. பண்ணிவிடுது உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ டு வீடியோ இருக்குது, ஜென்ரேட் வீடியோ இருக்கோ, இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ வீடியோ ஜென்ரேட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ டு வீடியோன்னு இருக்குங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வைஸாக நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜஸில் அதில் வர ஆரம்பிக்கும். இப்போ சீன் 1 இருக்குது பாருங்கள், இது வந்து ஆர்டர் வைஸாக சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடும், ஃபெச் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ 1க்கான ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ ஹெட் இருக்குது, அது கொடுத்துட்டிங்கன்னா ரன் ஆயிரும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது இமேஜ் வந்து இதே மாதிரி உள்ளே வந்து எடுத்து உள்ளே ஃபெச் பண்ணிவிட்டு 2வது வீடியோ ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். டைலாக் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிங்க, அது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும். இப்படி தான் நீங்கள் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணணும் ஆர்டர் வைஸாக.
ஸோ இப்போ வீடியோவுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் மொபைலில் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பிஎன் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் இல்லாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அடிச்சிங்கன்னா அது வந்துடும். சரிங்களா? இப்போ ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? கொடுத்துட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்டான்னு கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. வீடியோ பேஸ்டான்னு கேட்குது. நம்ம சேவ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது நான் வந்து நிறையா சேவ் பண்ணி வச்சேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வீடியோ ஒன்றுனா அப்படியே வந்து டிக் பண்ணிக்கங்க. 1 2 3ன்னு சொல்லி ஆர்டர் வைஸாக ஃபார் எக்ஸாம்பிள் 10 வீடியோ இருக்குது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு காமிச்சிட்டுக்கிறேன் ரேண்டமாக. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு வந்துடும். சரிங்களா? எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து மேலே பார்த்தீங்களா இங்கே ரேஷியோ இருக்குது, ஒரிஜினல் இருக்குது பாருங்கள். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கானதுன்னு கேட்கும். இப்போ ஷார்ட்ஸுக்கு கொடுத்துடலாம் 9:16 கொடுத்துட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே ஒரு எம்டி டேப் இருக்கும். அதை வந்து டெலிட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா? இங்கே ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் 18.43 MB தான் வரும். அதிகபட்சம் 10 வீடியோ போட்டிருந்தாலும் 30 MB கூட வராது. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தா டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வால்யூம் அதிகப்படுத்தணும்னா வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா வால்யூம் இருக்குது. இது ஃபுல்லாக வச்சுக்கலாம். இங்கே வயிறு முழுக்க சாப்பிட்டோமா நீங்க சரிங்களா? இப்போ ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதுக்கு மட்டும் டிக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு வாய்ஸ் அதிகமாக கேட்கும். இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே வாய்ஸ் அதிகமாக வேணும்னா இங்கே பாருங்கள் அப்ளை டு ஆல் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் 100% வாய்ஸ் வந்து உள்ளே அதுவே இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். இதில் வந்து வேறு எது நீங்கள் அடிஷ்னலாக எடிட் பண்ண வேண்டியது கிடையாது. ஜஸ்ட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சைலன்ஸ் இருக்குது இந்த வீடியோ கிடையில, அது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பார்த்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வாய்ஸ் இல்லை. இதிலிருந்து இது வரைக்கும் வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஸ்ப்ளிட் கொடுக்குறேன். மறுபடியும் இங்கே போயிடுச்சு. மறுபடியும் இங்கே எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தனியாக வந்துடும். இதை வந்து டெலிட் கொடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் அது. நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களே பழகிக்குவீங்க. ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா வந்து எப்போ போல இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட அப்ரோச் மற்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கையோட லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின குறைகள் நெறிகள் எதுவாயினும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த டைம் அதை நான் சரி செஞ்சு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்தால் கூட கேளுங்க. எப்போ போல் கமெண்ட் செக்ஷனில் நான் ஃபாஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுவேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் சந்திக்கிறேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.